அது சரியா ஜனவரி 10, 2025 கேரளாவுடைய திருவனந்தபுரத்துல நேரம் காலை 10 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க இருக்கிற நெய்யந்திக்கிரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு 72 வயது இருக்கிற ஒரு முதியவரை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று வருது. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க சொன்ன அந்த காரணத்தை கேட்டதுமே போலீஸே ஷாக் ஆகி போறாங்க. ஆல்சோ அதுக்கப்புறமா தான் இது வழக்கமான ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கிடையாது அப்படின்னு போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது காணாம போன அந்த பெரியவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது, அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் தான். ஏன் அப்ப அந்த பெரியவருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாதா அப்படின்னு விசாரிக்கிறப்பதான் நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மேலுமே ஷாக் ஆகி போறாங்க. ஒரு நபர் ஒன்னு இயற்கையா இறந்து போகலாம், இல்ல அப்படின்னா ஏதாச்சும் டிசீஸ் காரணமாகவோ, இல்ல ஆக்சிடென்ட், கொலை, அதுவும் இல்ல அப்படின்னா தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போறது அப்படின்னு பல முறையில இறந்து போகலாம். ஆனா இதுல எந்த ஒரு காரணமுமே இல்லாம இந்த காலத்துல கூட இப்படி ஒருத்தங்க இறந்து போவாங்களா அப்படின்னு சமீபத்துல கேரளால நடந்த இந்த ஒரு கேஸ் எல்லாத்தையுமே ஆச்சரியத்திலையுமே அதே சமயம் அதிர்ச்சியிலையுமே ஆழ்த்திருக்கு. நம்மளுடைய STI பல பேரு யூடியூபுடைய கமெண்ட்ஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல என்ன டேக் பண்ணி கேரளால நடந்த அந்த சமாதி கேஸை பத்தி கொஞ்சம் டீடைல்டா வீடியோ போடுங்க அப்படின்னு கொஞ்ச நாளாவே கேட்டுட்டு இருந்தீங்க. முழுமையான தகவல் வர்ற வரைக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணி போடலாம் அப்படின்னு தான் இப்போ இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ அப்படி ரீசெண்டா மொத்த கேரளாவையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி அந்த சமாதி கேஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டைம் லைனை தான் ரொம்பவே கிளியரா இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுடைய லைஃப்ல ஏதோ ஒரு வகையில சேஃபா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி சேஃபா இருக்கணும் அப்படின்னு நீங்க அக்கறைப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. இதுதான் நீங்க எனக்கு பண்ற ஒரு ஃபேவரா இருக்கும் அண்ட் இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. காணாம போனதா சொல்லப்படுற அந்த நபருடைய பெயர் தான் கோபன் சுவாமி. இவருடைய உண்மையான பேரு மணியன். ஆக்சுவலா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாள், அதாவது ஜனவரி 9ஆம் தேதி கோபன் சுவாமி முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் அன்னைக்கு நைட்டு அவருடைய வீட்டுக்கு முன்னாடி மற்றும் அந்த ஊர்ல இருக்கிற பல இடங்கள்ல அப்படின்னு பல போஸ்டர்ஸ் ஒட்டப்படுது. சோ விடிஞ்சதுமே அப்படி அந்த ஒரு போஸ்டரை பார்த்த நெய்பர்ஸ் அதிர்ச்சியாகி போறாங்க. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அதை பத்தி அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ ஆமா அந்த போஸ்டர்ல இருக்கிறது உண்மைதான், அவரு நேத்து நைட்டு முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை கேட்ட நெய்பர்ஸோ அவங்க சொல்றத நம்புற மாதிரி இல்ல. சோ சம்திங் ஏதோ சஸ்பீசியஸா நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சவங்க உடனடியா நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சோ கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த போலீஸ் கோபன் சுவாமியுடைய மனைவி மற்றும் அவருடைய 2 மகன்களான ராஜசேனன் மற்றும் சனந்தன் மற்றும் அவருடைய மருமகள் அப்படின்னு இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி விசாரிக்கும் பொழுது அவங்க நெய்பர்ஸ் கிட்ட சொன்ன அதே விஷயத்தை தான் போலீஸ் கிட்டயுமே சொல்றாங்க. இந்த மாதிரி அவர் முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு. இதை கேட்ட போலீஸோ சரி ஓகே அப்படி அவர் முக்தி அடைஞ்சிட்டாரு, ஆனா அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு அவருடைய இறந்த உடல் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் போலீஸ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி சுத்தியுமே செடி கொடிகள் இருக்கிற அந்த இடத்துக்கு மத்தியில கான்கிரீட்டால கட்டப்பட்ட ஒரு சேம்பர், அதாவது ஒரு பீடம் ஒண்ணு இருக்கு. அதை கை காட்டி அதோ அதுக்குள்ளதான் எங்க அப்பா சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க சொன்னதை கேட்டு அவங்கள வியர்டா பார்த்த போலீஸ் ஃபர்தரா அவங்க கிட்ட ஓகே உங்க அப்பா சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க, முதல்ல அது எப்படி நடந்துச்சு? அதாவது அவர் உயிரோட இருக்கிறப்பவே இதுக்குள்ள போய் உட்கார்ந்து சமாதி ஆனாரா, இல்ல அவர் முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சேம்பர்ல கொண்டு போய் வச்சு அடக்கம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கோபன் சுவாமியுடைய பையன் ராஜசேனன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அப்பா ஜனவரி 9ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு வீட்ல இருந்து தனியா நடந்து இங்க வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு. அப்படி தியான நிலையில உட்கார்ந்திருந்த அவரு அப்படியே உட்கார்ந்தபடியே முக்தி அடைஞ்சிட்டாரு. அப்படி அவர் முக்தி அடைஞ்சு அவருடைய உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க 2 பேருமே சேர்ந்து அவரை தூக்கி இந்த பீடத்துக்குள்ள இறக்கி அதுக்கப்புறமா செய்ய வேண்டிய பூஜை இன்னும் சில சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி மேல ஒரு கல்லை வச்சு கவர் பண்ணிட்டோம். ஆல்சோ அந்த கல்லு கூட 5 வருடங்களுக்கு முன்னாடி எங்க அப்பா கலெக்ட் பண்ணி வச்ச ஒரு புனித கல்லு தான். சோ இது எல்லாமே ப்ரீ பிளான்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ராஜசேனன் சொல்றாரு. இப்ப போலீஸ் கோபன் சுவாமியுடைய மனைவி கிட்ட விசாரிக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி கோபன் சுவாமிக்கும் இவங்களுக்கும் திருமணமாகி 3 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அதுல ஒரு குழந்தை இறந்து போயிருது. அதுக்கப்புறமா மூட்டை தூக்குற வேலை பார்த்து ஒரு கூலி தொழிலாளியா தான் வாழ்க்கை ஆரம்பிச்ச கோபன் சுவாமி ஆரம்பத்துல எல்லாரும் மாதிரியுமே ஒரு நார்மல் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா பின் நாட்கள்ல தான் அவருக்கு ஆன்மீகத்து மேல ஈடுபாடு வர ஆரம்பிக்குது. சோ நிறைய கோவில் மடம் அப்படின்னு போய் பல சாமியார்கள் கிட்ட பழக ஆரம்பிச்சவரு எப்படி முக்தி நிலையை அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை கத்து வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல சில அரசியல் கட்சிகள்ல இருந்தவரு நாட்கள் போக போக ஒரு துறவி வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல வயசாகி தன்னுடைய முதுமை பருவத்தை நெருங்க ஆரம்பிச்ச கோபன் சுவாமி ஜனவரி 7ஆம் தேதி அன்னைக்கு இன்னும் 2 நாட்கள்ல தான் முக்தி அடைய போறதா வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லியிருக்காரு. பிகாஸ் ஜனவரி 9ஆம் தேதி மதிய நேரத்திலிருந்து வைகுண்ட ஏகாதேசி ஆரம்பிக்குது அப்படிங்கறதால அந்த நேரம் முக்தி அடைஞ்சா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அப்படி அவர் சொன்ன மாதிரியே ஜனவரி 9ஆம் தேதி காலையில கோபன் சுவாமி அவருடைய வீட்டிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு கோவிலுக்கு போனார் அப்படின்னும், அந்த கோவிலும் இவருடைய நிலத்துல இவரால கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் அப்படின்னும். சோ அப்படி அந்த கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு மறுபடியுமே வீட்டுக்கு வந்தவர் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு சுகர் பிபி இதெல்லாமே இருக்கு அப்படிங்கறதால அதுக்கான மாத்திரைகளையும் சாப்பிட்டு தென் அவருடைய 2 பசங்களையும் கூப்பிட்டு வச்சு இன்கேஸ் இன்னைக்கு தான் முக்தி அடைஞ்சா அதுக்கப்புறமா என்னென்ன பூஜையெல்லாம் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காரு. அப்படிதான் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல போய் முக்தி அடைஞ்சார் அப்படின்னும், அதுக்கப்புறமா ராஜசேனனும் சனந்தனும் போய் அவருக்கு பண்ண வேண்டிய பூஜை எல்லாத்தையுமே பண்ணி அவரை அந்த பீடத்துக்குள்ள வச்சு சமாதி கட்டுனதாகவும் இதுதான் நடந்துச்சு அப்படின்னும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் போலீஸ் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. சோ இப்ப அடுத்ததா போலீஸ் அவருடைய நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நெய்பரோ கோபன் சுவாமி கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லாம நடக்க முடியாம வீட்டுல தான் இருந்தாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்னொருத்தரோ அவர் உடம்பு சரியில்லாம வீட்டுல இருந்தது உண்மைதான், நான் கூட அவரை பார்த்து நலம் விசாரிக்க போனப்ப அவருக்கு கண் பார்வை கூட இல்லாம இருந்துச்சு அப்படின்னு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்றாரு. சோ இப்படி நெய்பர் சொன்ன இந்த விஷயங்கள் கோபன் சுவாமி ஃபேமிலி சொன்ன விஷயங்களுக்கு முற்றிலும் முரண்பாடான ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்திருக்கு. அதாவது எப்படி கண் பார்வையை இழந்த ஒரு நபர், நடக்க முடியாத ஒரு நபர் தனியா நடந்து போய் அந்த இடத்துல உட்கார்ந்து முக்தி அடைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு போலீஸ்க்கும் சரி அங்கிருந்த எல்லாத்துக்குமே சரி இது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. சோ மேபி இது ஒரு கொலையா கூட இருக்கலாம். ஒருவேளை அப்படி இருந்தா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிள் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான தகவலும் கிடைக்க ஆரம்பிக்குது.
அது என்ன அப்படின்னா கோபன் சுவாமியுடைய குடும்பத்துக்கும் அவங்கள சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் மற்றும் ஊர்க்காரங்களுக்கும் ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிறப்பதான் கோபன் சுவாமி அவரே ஒரு கோவில் கட்டினார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்படி அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக அந்த ஏரியால இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே நன்கொடை கேட்டிருக்காரு, டொனேஷன் கேட்டிருக்காரு. அப்படி எல்லாருமே அதுக்கு குறிப்பிட்ட பணத்தை டொனேஷனாகவும் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா பல நாட்கள் ஆகியுமே அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கவே இல்லை அப்படிங்கறதால நாங்க கொடுத்த காசெல்லாம் என்னாச்சு அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிதான் இவருக்கும் அந்த ஏரியாவை சேர்ந்த நிறைய பேர்த்துக்குமே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு போலீஸ்க்கு தெரிய வருது. சோ போலீஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவரு முக்தி அடைஞ்சு இறந்து போனதுக்கு அப்புறமா தான் இந்த பீடத்துல வச்சு அடக்கம் பண்ணதா சொல்றீங்க, ஆனா அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, ஒரு வீடியோவோ இல்ல ஒரு போட்டோவாச்சும் இருக்கா, இல்ல அவர் இறந்துட்டாரு அப்படிங்கறத ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்தாச்சும் கன்ஃபார்ம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இது எதுக்குமே அவங்க கிட்ட சரியான பதில் இல்ல. சரி ஓகே, இது எதுவுமே இல்ல, அட்லீஸ்ட் அவர் முக்தி அடைஞ்சதை கண்ணால பார்த்த ஒரு சாட்சியாவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கும் அதுக்குமே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல அவர் முக்தி அடைஞ்சதை யாருமே கண்ணால பார்க்கல, பிகாஸ் அவருடைய பசங்களான நாங்க கூட அவர் முக்தி அடைகிறத பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி இவங்க எல்லாருடைய பதிலுமே சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரியே முரணா இருந்ததால சோ இப்ப போலீஸை பொறுத்த வரைக்குமே கோபன் சுவாமி மிஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா கோபன் சுவாமி அடக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுற அந்த சேம்பரை உடைச்சாதான் நடந்தது என்ன அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு போலீஸும் அதை உடைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்ப அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த சமாதி முன்னாடி போய் உட்கார்ந்து எங்களை மீறி நீங்க இதை உடைக்க முடியாது, அது பெரிய பாவம், முதல்ல இதுக்கு உங்ககிட்ட அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்டு போலீஸை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இது ஒரு பெரிய இஷ்யூவா மாற ஆரம்பிச்சு கேரளா முழுவதுமே ஒரு சென்சேஷனல் கேஸாகவும் மாற ஆரம்பிக்குது. உடனே கோபன் சுவாமியுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த சமாதியை உடைக்க கூடாது அப்படின்னு ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. ஆனா அதே மீன் டைம்ல போலீஸோ அந்த ஊருடைய சப் கலெக்டர் கிட்ட அந்த சமாதியை உடைக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. கலெக்டர் கிட்ட இருந்து போலீஸ்க்கு அதுக்கு அனுமதியும் கிடைக்குது. சேம் டைம் சமாதியை உடைக்க கூடாது அப்படிங்கிற கோபன் சுவாமி ஃபேமிலியுடைய கோரிக்கையை கோர்ட் ரிஜெக்ட் பண்றாங்க. இப்படி ரொம்பவே பரபரப்பான ஒரு சூழல்ல தான் ஜனவரி 16ஆம் தேதி போலீஸ் அந்த சமாதியை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல கேரளா முழுவதுமே இது பரபரப்பா பேசப்பட்ட நிலைமையில அந்த சமாதியை உடைக்கிறத பாக்குறதுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமா கூட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கும், அவர் எப்படி முக்தி அடைஞ்சிருப்பாரு அப்படின்னு பாக்குறதுக்கு பாதி பேரும், இன்னும் சில பேர் உள்ள கோபன் சாமியுடைய உடலே இருக்காது, இந்த ஃபேமிலி பொய் சொல்றாங்க, எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னும், இன்னும் சில பேருக்கோ இல்ல அவருடைய உடல் உள்ளதான் இருக்கும், ஆனா கேள்வியே அவர் விருப்பப்பட்டு தான் முக்தி அடைஞ்சாரா இல்ல இவங்க கொலை பண்ணிட்டு இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்காங்களா அப்படிங்கிறது தான் அப்படின்னும், ஈவன் அதுதான் அவருடைய நீண்ட நாள் ஆசை அப்படின்னாலுமே அவரே ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம கண் பார்வை இல்லாம இருந்த ஒரு ஆளு எப்படி அவரே நடந்து வந்து இங்க உட்கார்ந்து முக்தி அடைஞ்சிருப்பாரு. சோ அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் அவருடைய சம்மதத்தோடவோ இல்ல வலுக்கட்டாயமோவோ கூட கொலை பண்ணி உள்ள வச்சு சமாதி கட்டியிருக்கலாம், இல்ல வீட்டுல வச்சு இயற்கையா இறந்து போன அவரை இப்படி கொண்டு வந்து அடக்கம் பண்ணி முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்கள் பல கோணங்கள்ல யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த சந்தேகங்களுக்கு மத்தியில ஃபைனலா அந்த சமாதி உடைக்கப்படுது. அப்படி உடைக்கப்பட்ட உடனே சுத்தி இருந்த மக்கள் எல்லாருமே அதை பார்த்து அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போறாங்க. பிகாஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்ன மாதிரியே அதுக்குள்ள நிஜமாவே ஒரு இறந்த உடல் இருக்கிறத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி உடல் முழுவதுமே ஒரு காவி துணியால கவர் செய்யப்பட்டு தியானம் பண்ற மாதிரி அந்த பொசிஷன்ல உட்கார வைக்கப்பட்ட அந்த இறந்த உடலை சுத்தி மார்பளவுக்கு பூ, திருநீர், கற்பூரம் அப்படின்னு பூஜைக்கு பயன்படுத்துற பொருட்களால நிரம்பி இருக்கு. சோ இப்ப போலீஸ்க்கும் சரி மக்களுக்கும் சரி அவரு அதுக்குள்ளதான் இருக்காரு அப்படிங்கிற சந்தேகம் தீர்ந்திருந்தாலுமே அவரு இயற்கையா தான் முக்தி அடைஞ்சாரா இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கொலை பண்ணி இப்படி செட்டப் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற இன்னொரு சந்தேகத்துக்கு பதில் கிடைக்கல இல்லையா. சோ அதுக்காக அந்த இறந்த உடலை வெளியெடுத்து அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோ இப்போவாவது அவரை நிம்மதியா விட்டுருங்க, நீங்க செய்யறது பெரிய பாவம், இப்படி செய்யாதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. பட் நோ யூஸ். சிவனேன்னு முக்தி அடைஞ்ச அவரை எடுத்துட்டு போய் பல கூறுகளா வெட்டி அட்டாப்சி பண்ணி அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வெளியே வருது. அந்த ரிப்போர்ட்டை படிச்ச போலீஸ்க்கு பயங்கரமான
ஷாக். பிகாஸ் அப்படி அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த உடல் அடையாளம் தெரியாத அளவுக்கு பயங்கரமா டீகம்போஸ் ஆயிருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்ல அவருக்கு சுகரும் அண்ட் அவருடைய ஹார்ட்ல 2 பிளாக்கேஜும், கால்ல ஒரு ஃப்ராக்சரும் மற்றும் அவருடைய வாயில அப்புறம் லங்ஸ்ல அப்படின்னு திருநீர் இருந்ததற்கான ட்ரேசஸ் இருந்திருக்கு. இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே அவருக்கு ஏற்கனவே இருந்த வியாதிகள் தான் அப்படின்னும், யாருமே அவரை அடிச்சு காயப்படுத்தினதுக்கான காயங்களோ இல்ல எந்த ஒரு டிஃபென்சிவ் வூண்ட்ஸோ இப்படி இது எதுவுமே இல்லை அப்படின்னும், எல்லாத்துக்குமே மேல கோபன் சுவாமி பாய்சன் சாப்பிட்டதுக்கான எந்த ஒரு ட்ரேசஸுமே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட்ல தெரிய வருது. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்குறப்ப ஓவராலா கிடைச்ச இந்த டீட்டெயில்ஸை வச்சு ஃபைனலா இது ஒரு கொலை இல்லை அப்படின்னு போலீஸுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அட்டாப்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியுமே கோபன் சுவாமியுடைய உடல் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயே ஒப்படைக்கப்படுது. அதை தொடர்ந்து அவருடைய உடல் அவரு கட்டின கோவிலுக்கு பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டு மறுபடியும் அதுக்கான சம்பிரதாயங்களும் நடத்தப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இதிலிருந்து எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் இது மூட நம்பிக்கை அது இது அப்படின்னு சொன்னாலுமே அடுத்தவங்க யாரையுமே அந்த மூட நம்பிக்கையால ஹர்ட் பண்ணல. அவருடைய சொந்த விருப்பத்துல தன்னுடைய வாழ்க்கைய முழுமையா வாழ்ந்து முடிஞ்சு முக்தி அடைஞ்சிருக்காரு. அதே போல இந்த நெய்பர்ஸ் உடைய எண்ணம் நல்ல வகையில இருந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு நபரை காணோம் அப்படின்னு அந்த சந்தேகத்துல போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் ஆல்ரெடி இந்த குடும்பத்து மேல இருந்த காண்ட்ல தான் போலீஸ்ல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணி இதை பெரிய இஷ்யூவா ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா அதே நேரத்துல போலீஸ் கண்டிப்பா அவங்களுடைய கடமையை தான் செஞ்சிருக்காங்க. யாரா இருந்தாலுமே சந்தேகம் அப்படின்னு வந்தா அட்டாப்சி பண்ணியே ஆகணும், அதான் ரூல்ஸ். ஒருவேளை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி முக்தி அடைஞ்சதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா, அதான் ஊருக்குள்ள 4 பெரிய மனுஷங்க இருப்பாங்களே அவங்கள கூப்பிட்டு பண்ணியிருந்தா அதுக்கு சாட்சியாவது இருந்திருக்கும். இப்படி மறுபடியும் அவரை தோண்டி எடுத்து உடம்ப அறுத்திருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு. ஸோ மை டியர் STI ஹெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம நீங்களுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.